ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ K30 டர்போ ப்ரோ 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த போனோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 38,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல டர்போன்னு நார்மல் K30 இருக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து K13 டர்போ ப்ரோ. அப்படி இந்த போனை வந்து என்னென்ன ஸ்பெக்லாம் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ K13 டர்போ ப்ரோ 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து உங்களுக்கு டைமென்ஷன் திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா 7.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஓரளவுக்கு வந்து கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 208 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு 200 கிராமுக்கு மேலதான் இந்த போன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 2 நேனோ சிம் நீங்க போட்டுக்கலாம். 2 நேனோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போன்ல வந்து வேற என்ன ஹைலைட்னா வந்து ஐபி ரேட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல அட்வான்ஸா வந்து IPX8 IPX9 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது ஐபி ரேட்டிங்லேயே வந்து அட்வான்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மலையில போன் பேசினாலும் சரி, தண்ணிக்குள்ள போனை கீழே போட்டாலும் சரி, தண்ணிக்குள்ள வச்சு வீடியோ எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங்ல. அதனால வந்து அட்வான்ஸ் ப்ரொடக்ஷனும் இந்த போன்ல வந்து வாட்டர் ப்ரூஃப்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அமுலேட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 120 ஹிட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 1600 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1280 இன்ட்டு 2800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 453 பிபி டென்சிட்டி வந்து இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 கிடைச்சிருது. கலர் வைஸ் 15 தான் ரன் ஆகுது. 2025 லான்ச் ஆகுதுனால உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து அப்டேட் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேர்ல எந்த இஷ்யூ இருக்காது. கலர் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஒன் பிளஸ்ல கூட வந்து கலர் வைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபாரின் கண்ட்ரிலாம். அதனால வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ எதுவுமே வராது இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிப் செட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போ K13 டர்போல வந்து உங்களுக்கு வந்து மீடியடெக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வெளியில வந்து டர்போ ப்ரோ பார்த்துட்டு இருக்கோமா, ப்ரோல வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னாப் டிராகன் கொடுத்துருக்காங்க. 8S Gen 4 4nm கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்கன்னா ஸ்னாப் டிராகன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்ல ப்ரோ சீரிஸ் வாங்காம நார்மல் வாங்கினீங்கன்னா நீங்க மீடியடெக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஸ்னாப் டிராகன் வாங்குறவங்க கண்டிப்பா வந்து இந்த ப்ரோவே வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபின்னு பாத்தீங்கன்னா ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 825 கொடுத்துருக்காங்க வெர்சன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 8GB 256 12GB 256 மொத்தம் 2 வேரியன்ட் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 வேரியன்ட் வந்து குளோபலா வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா நம்ம இந்தியன் வேரியன்ட்ல நமக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 8GB 256 12GB 256 38,000 40,000 இந்த 2 பட்ஜெட்லாம் வந்து பிளிப்கார்ட்ல வந்து சேல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கார்டு ஆஃபர் வந்து ஒரு 3000 கார்டு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த போனை வந்து ஒரு 3000 கம்மி பண்ணி 38,000 போனை ஒரு 35,000 பை பண்ணிக்கலாம். அல்லாட்டி நீங்க நியர்பை ஸ்டோர் உங்க பக்கத்துல இருக்க மொபைல் கடையில போய் கூட நீங்க ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியும் கண்டிப்பா அந்த போனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போ K13 டர்போ ப்ரோ 5G இந்த போனை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து வேற என்னன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஓப்போனாலே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து லவுடாவே இருக்கும். 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப தாறுமாறா இருக்கும். இதுக்கு நீங்க OnePlus பட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா 3.5 mm ஜாக் வந்து இதுல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோனு ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணியோ ஒரு ப்ளூடூத்தோ நெக் பேண்டோ யூஸ் பண்ணும்போது ஓப்போட பிராண்டை யூஸ் பண்ணுங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. NFC இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலமா வித்தின் செகண்டா வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஆப்ஷன் இந்த போன்ல வந்து கிடையாது. ESP வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே லாக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்டே கொடுத்துருந்தாலும் நல்லாவே வந்து ரிமூவ் பண்றதெல்லாம் வித்தின் செகண்ட்ல வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேற இந்த போன்ல என்ன ஹைலைட்னா 7000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 7000 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தாராளமா 2 நாள் 3 நாள் சார்ஜ் நிக்கிற மாதிரி, ஒரு 5 வருஷத்துக்கு பேட்டரியில எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி ஒரு பேட்டரியை தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்து ஓப்போட சார்ஜர் கொடுத்துருவாங்க. டைப் சி கேபிளும் சரி, அடாப்டரும் சரி, எதுவுமே நீங்க தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலருமே பேக் சைட்ல பேசும்போது போடுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வந்து நீங்க பிளிப்கார்ட்லயோ இல்ல நியர்பை ஸ்டோர்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கலர் பேர் சொல்றேன். பர்பிள் கலரு, சில்வர் நைட்டு, அதுக்கப்புறம் வந்து மிட் நைட்டு, மார்வெரிக் அப்படின்னு சொல்லி 3 கலர். இந்த 3 கலர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். பர்பிள் கலர் எல்லாருக்கும் தெரியும். மற்ற 2 கலர் வந்து டிஃப்ரெண்டா தெரியும். பேக் சைட்ல இமேஜ் போடுறேன், கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க.
இந்த போன்ல கேமரான்னு கடைசியா பார்த்தா பிரைமரி வந்து 50 கொடுத்துருக்காங்க, சோனியோட சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து மேக்ரோன்னு 2 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேக் சைடு வந்து ஃபேன் கொடுத்துருப்பாங்க, பாத்தீங்க ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து 8000 ஆர்பிஎம்ல சுத்தம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. அந்த ஃபேன் எது கொடுத்துருக்காங்கன்னா வந்து நீங்க விளையாடும் போது, கேமிங் விளையாடும் போது அதிகமா யூஸ் பண்ணும்போது அதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஃபேன் ஆப்ஷன் அதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரா ஹீட்டிங் ஆகாம இருக்கும், ஃபோன் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அந்த ஹீட்டுக்கும் அந்த உள்ள இருக்க சிப் செட்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணும். அதனால வந்து கூலிங் ஃபேனோட வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் டர்போ K13 ப்ரோவை ஹைலைட் பண்ணி அந்த போனை வந்து சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கூலிங் ஃபேன் வச்சிருக்கோம் பேக் சைடு, கேமரா கீழே அப்படின்னு சொல்லி தான் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த கூலிங் ஃபேன் பிடிக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. வாங்கினவங்க கண்டிப்பா வந்து இந்த கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணும்போது மற்ற போனுக்கு இந்த போனுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு, HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். நீங்க 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம் இந்த பிரைமரி 50ல. உங்களுக்கு செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க, அது 32 கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா வந்து ஒரு 40,000 கிட்ட வாங்கும்போது ஒரு செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் ஒரு டவுன் கிரேடா தான் படுது. 32 கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த போன்ல வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 1080 13 fps தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அப்ப செல்ஃபி கேமராலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும். வீடியோகிராஃபி சரி, போட்டோகிராஃபி சரி, மெயின் கேமரா எடுக்கும் போது போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ரொம்ப அல்டிமேட்டாவே இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கூலிங் வேப்பர் சேம்பர் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கூலிங் அதிக லேட்டஸ்ட் கொடுத்துருக்கோம், கூலிங் இருக்கு. இவ்வளவு கொடுத்ததுனால வந்து ஹீட் ஆகுது வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். போன வந்த K சீரிஸுக்கும் இந்த K சீரிஸுக்கும் நாங்க வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் கூலிங் வேப்பர் சேம்பர்ல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. போன் யூஸ் பண்ணிட்டு போன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதா இல்லாட்டி நார்மல் ஹீட்டிங்ல இருக்கா? கண்டிப்பா ஹீட் ஆகும், ஹீட் ஆகாத போனே கிடையாது. ரொம்ப ஹீட் ஆகுதா இல்லாட்டி நார்மல் வார்ம்ல இருக்கான்னு மட்டும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த போனோட பட்ஜெட் 38,000 ரூபா தான். கண்டிப்பா வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த போன் ஏன் வாங்கலாம்னா உங்களுக்கு ஐபி ரேட்டிங் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டரி மில்லியம் 7000, ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜும் 256, UFS வந்து 4.0 தான். இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெக்கு வந்து ஒரு ஃபிளாக்ஷிப்ல கொடுக்குற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.